குட் மார்னிங் காய்ஸ். டாக்டர் சாம் பேசுகிறேன். நலமா? நல்லா இருக்கீங்களா? ஓகே. சாரு கேட்டிருந்தாங்க. டாக்டர் எப்படி வந்து பிளட் செல் வந்து என் டாக்கோட உடம்புல வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நான் அஸ்யூம் பண்ணுறேன் ரெட் சிகப்பு ரெட் பிளட் செல் பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ பொதுவாக வந்து அனிமியான்னு ஒரு 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 கண்டிஷன் இருக்குது. ஸோ அதாவதுன்னா வந்து உடம்புல வந்து ரெட் ரெட் பிளட் செல் வந்து குறைஞ்சி போணுச்சுன்னா வந்து டாக்குக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. டாகுக்கு மட்டும் இல்ல, மனிதர்கள் தான். ஸோ உடம்புல வந்து ரெட் பிளட் செல் குறைஞ்சிச்சுன்னா வந்து நம்ம வந்து ரத்தத்த வந்து அ எப் எப்படி வந்து ரத்தத்த வந்து எப்படி வந்து சுருக்கா வந்து உருவாக்குறதுன்னா வந்து அயர்ன்னு சொல்லிட்டு ஜட்பசின்னு சொல்லுவாங்க மலாய்ல. அயர்ன்னு சொல்லிட்டு ஒரு மினரல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெட் ரெட் பிளட் செல் வந்து உருவாகும்னா வந்து ஹெமோகுளோபின் சொல்லுவாங்க. அதோட கவுண்ட் வந்து உருவாகுறதுக்கும், அத திருப்பி ரீஜெனரேட் பண்ண தான் வந்து ரெட் பிளட் செல் வந்து இன்னும் கூட உற்பத்தி செய்யும். அதனால சரியான சீரியஸான கண்டிஷன் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உண்மையில வந்து உடம்புல வந்து ரெட் பிளட் செல் ரொம்ப குறைவா இருக்கு. இது வந்து அ எமர்ஜென்சி கேஸஸ்க்கு என்ன பண்ணலாம்னா வந்து என் அனுபவத்தில வந்து கேன் சார்டின் இருக்குல்ல. மேக்கரல்னு போட்டிருக்கோம். சரிங்களா? சார்டின்னு சொல்ல முடியும், மேக்கரல்னு போட்டிருக்கோம். இதில ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு டக்குனே அத அத அந்த டொமேட்டோ சாஸ் கழுவிட்டு, அந்த டூனா மட்டும் நீங்க போடலாம். சரி, ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு பெரிய கேன் கூட போடலாம். ஸோ அது என்ன பண்ணா வந்து அது வந்து குயிக்கா வந்து உடம்புக்கு வந்து சர்பசின்னு சொன்னேன்ல, அயர்ன் சொன்னேன்ல, அத வந்து குடுக்கும். ஸோ ரெட் பிளட் செல் வந்து உருவாக்குறதுக்கு வந்து அந்த என்ன மினரல்ஸ் தேவையோ வந்து அத வந்து உடம்புக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமா அப்சார்ப் பண்ண முடியுமோ, அது அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமா குடுக்கும். 1வது. நேச்சுரலா கொடுக்க போறீங்கன்னா, கீரை வகைகள் ஏதாச்சும் ஸ்பினச், சிறுகீரை, எந்த கீரை வந்து குடுத்தாலும் நல்லது தான். ப்ரோக்கோலி கூட குடுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் டாக்ஸ் வந்து கீரைகள் சாப்பிடாது. நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிட்டு, கொஞ்சோண்டு ஃபிஷ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க குடுக்கலாம். சூப் மாரி குடுக்கலாம். ஒரு மாரி பாரிஜ் மாரி குடுக்கலாம். இல்ல வந்து அவங்க டாக் ஃபுட்ல வந்து அத அத அரைச்சு அத அந்த அந்த கீரைகள அரைச்சு லேசா ஆயில ஃபிஷ் ஆயில் ஆட் பண்ணிட்டு, அந்த கவுச்சி வாடை இருக்கும்ல, அத வந்து சாப்பாடு மேல லேசா ஊத்தி விட்டீங்கன்னா, அந்த கீரைகளும் சாப்பிடுவாங்க, சால்மனாலையும் சாப்பிடுவாங்க. சரிங்களா? லென்டில்ஸ் பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஆம் அயர்ன் சொல்றேன், ஜாட்பசின்னு சொன்னேன்ல, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க அதுவும் குடுக்கலாம். அந்த கீரை வகைகள் சொன்னேன்ல, அதே மாரி நீங்க பருப்பு வகைகள் குடுக்க ஆரம்பிக்கலாம். ஆ கொண்டை கடலை, சிக்பீஸ் சொல்லுவாங்க. சிக்பீஸ் ஆர் வெரி வெரி குட். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஏன்னா, அதில வந்து மினரல்ஸ் வந்து அயர்ன் மினரல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க அத குடுக்கலாம். அப்புறம் ஷெல் ஃபிஷஸ்னா வந்து ஆ காக்கல்ஸ் சொல்லுவாங்க. காக்கல்ஸ்னா வந்து மலாய்ல சொல்லணும்னா கராங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கராங்லாம் வந்து பெரிய பெரிய கராங்லாம் இருக்கும். சின்ன சின்ன கராங் இருக்கும். அது வந்து எது வேணா குடுக்கலாம். நீங்க வந்து நீங்க எடுத்துட்டு வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு, சுத்தமா கழுவிருங்க. சுடு தண்ணி கொதிக்க வச்சு, சுடு தண்ணி கொதிச்சோனே, அந்த சுடு தண்ணில போட்டு 10 செகண்ட், 5 செகண்ட் அதில வேக விட்டோனே டக்குன்னு வெளிய எடுத்துட்டு, உரிச்சிட்டு, நீங்க வந்து அந்த கொக்கல்ஸ் வந்து நீங்க அப்படியே குடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ எவ்வளோ சுருக்கா வந்து அயர்ன் ரத்தத்த உற்பத்தி பண்ணணுமோ, அதனால பண்ண முடியும். வேற டூனா வந்து மீன் வகையிலே பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப அதிகமான லெவல் மினரல் இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் குடுக்கலாம் காய்ஸ். இதெல்லாம் நீங்க டாக்ஸ்க்கு குடுத்தீங்கன்னா, சட்டுன்னு ரீஜெனரேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ சாரு, ஸோ ஐ ஹோப் தட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வேற யார் யாரு பார்க்குறீங்களோ, உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா அ ஒரு ஹார்ட் குடுங்க. புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அகைன் காய்ஸ், இன்பமேஷுவல் எல்லோரும் வாழ்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி விடைபெறுக் கொள்கிறேன். உங்களின் டாக்டர் சாம். பீஸ்.